அரசியலை தொழிலா பார்க்குற கூட்டத்துக்கு மத்தியில் கடந்த 80 வருஷமா சிபிஐன்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்த ஆர் நல்லக்கண்ண ஐயா நேத்திக்கு அவரோட 101வது வயசுல இறந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வீடியோல யார் இவரு, அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஷார்ட்டா சொல்ல போறேன். வீடியோவை முழுசா பாருங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருவைகுண்டம்ல 1924ஆம் ஆண்டு பிறக்கிறாரு நல்லக்கண்ண ஐயா. 1940 காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்றாரு ஒரு இளைஞரா. அப்ப அவருக்கு வயசு 15. அவரோட 18வது வயசுல அபிஷியலா சிபிஐல ஜாயின் பண்றாரு. எல்லா தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் போராடுறாரு. சின்ன வயசுல இருந்து மகாத்மா காந்தியை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கிறாரு. இதனால காங்கிரஸ் நடத்தின நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு துடிப்பான இளைஞரா ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இவரை பார்த்து இவர் பின்னாடி நிறைய இளைஞர்களும் திரண்டு நின்றுக்கிறாங்க. இதுக்காக நிறைய வாட்டி ஜெயிலுக்கும் போயிருக்கிறாரு. இவரோட பொலிட்டிக்கல் டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் மார்க்சிசம் எப்படி நடக்குது அப்படின்னா, இவரோட டீச்சர் ஏ ஸ்ரீனிவாச ராகவன் வந்து லெஃப்டிஸ்ட் லிட்ரேச்சரை சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, இவர் நிறைய பயோகிராஃபிஸ் படிச்சு மார்க்சிசம் ஐடியாலஜிஸ்னால ஈர்க்கப்படுறாரு. அவரோட 80வது பிறந்த நாளைக்கு சிபிஐல இருந்து 1 கோடி ரூபாய் பணமும் ஒரு காரும் கிஃப்டா கொடுக்குறாங்க. அதை ஸ்டேஜ்ல வாங்கிக்கிட்ட நல்லக்கண்ண ஐயா அதை மறுபடியும் கட்சிக்கே டொனேட் பண்ணிடுறாரு. இது மக்களோட பணம், மக்களோட நலத்திட்டத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, 2022ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இவருக்கு தகாய்சால் தமிழர் விருதும் கூடவே 10 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கிட்ட இவர் மறுபடியும் அதை சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கே கொடுத்துட்றாரு. எக்ஸ்ட்ராவா இவரோட பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் போட்டு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம அரசியல் வந்து ஒரு டர்ட்டி கேம்னு சொல்றோம், ஆனா இந்த மாதிரி மனுஷங்களும் இதே அரசியல்ல தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால மறுக்க முடியாது. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.